சாந்தி 15/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, சரீர உணர்வு என்றால் அசுர நடத்தை என்று அர்த்தமாகும். அதை மாற்றி தெய்வீக நடத்தையை கிரகியுங்கள். நீங்கள் இராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். கேள்வி: ஒவ்வொரு ஆத்மாவும் அவருடைய பாப செயல்களுக்காக எவ்வாறு தண்டனையை அனுபவம் செய்கின்றார்? அதிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கான வழிமுறை யாது? பதில்: ஒவ்வொருவரும் அவரவருடைய பாவச் செயல்களுக்காக கருப்பையாகிய சிறையில் தண்டனையை அனுபவம் செய்வதுடன், இரண்டாவதாக அவர் இராவணனின் சிறையில் பலவிதமான துன்பத்தையும் பெறுகின்றார். இச்சிறைகளிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு பாபா வந்துள்ளார். அவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கும் பொருட்டு நீங்கள் பண்பாடுடையவர்களாக ஆக வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. நீங்கள் கேட்கும் வதந்திகளை நம்புவதால் உங்களுடைய ஸ்திதி பாழாகுவதை ஒரு பொழுதும் அனுமதிக்காதீர்கள். உள்ளார்ந்தமாக சுத்தத்தை கொண்டிருங்கள். பொய்களை கேட்டு உள்ளூர கொதிப்படையாதீர்கள். கடவுளின் வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். 2. ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். எவரையும் அவதூறு செய்ய வேண்டாம். நன்மை, இழப்பு, கௌரவம் என்பவற்றில் கவனம் செலுத்துகையில் குற்ற பார்வையை முழுமையாக முடித்து விடுங்கள். தந்தை உங்களுக்கு கூறுவதையெல்லாம் ஒரு காதால் செவிமடுங்கள். ஆனால் மற்றையதன் ஊடாக அது வெளியேறுவதை அனுமதிக்க வேண்டாம். ஆசீர்வாதம்: ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் உங்களுடைய திரிகால தரிசி ஆசனத்தில் ஸ்திரமாக இருக்கின்ற ஒரு சக்தி நிறைந்த ஆத்மா ஆகுவீர்களாக. தமது திரிகால தரிசி ஆசனங்களில் அமர்ந்திருந்தவாறு ஒவ்வொரு செயலையும் செய்கின்ற குழந்தைகள் பல சூழ்நிலைகள் வரவுள்ளதை பற்றி அறிவார்கள். தம் ஊடாகவோ பிறர் ஊடாகவோ மாயை அல்லது சடப்பொருள்களாலோ எவ்வழியிலோ அவை நிச்சயமாக வரும். எவ்வாறாயினும் உங்களுடைய ஆதி ஸ்திதி சக்தி மிக்கதாக இருக்கின்ற போது உங்களுடைய ஆதி ஸ்திதியுடன் எந்த ஒரு புற சூழ்நிலையையும் ஒப்பிட முடியாது. எந்த ஒரு செயலை செய்யும் முன்னர் அச்செயலின் முக்காலத்தையும், அதாவது அதன் ஆரம்பம், மத்தி, இறுதியை சோதித்து புரிந்து கொண்ட பின்னர் அதனை செய்யும் போது நீங்கள் சக்தி மிக்கவர்கள் ஆகி சகல பாதகமான சூழ்நிலைக்கும் அப்பால் செல்வீர்கள். ஸ்லோகம்: சகல சக்திகளாலும் இந்த ஞானத்தாலும் நிறைந்திருப்பதே சங்கமயுகத்தின் வெகுமதியாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. மகிழ்கின்றேன்